ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்ய போகிறோம். ஆமாங்க, மூங் தாலை வச்சு அல்வா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி மூங் தால் அல்வா செய்ய போகிறோம். அதுக்காக 1/2 kg மூங் தால் எடுத்திருக்கோம். இதை தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். இது ஒரு 1 மணி நேரம் ஊறி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இது நம்ம மூங் தாலை சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சி கழுவணும். ஒரு 3 to 4 முறை தண்ணி மாற்றி இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். சுத்தமாக கழுவி எடுத்த பாசி பருப்பை நம்ம அரைச்சி எடுக்கணும். அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுட்டு முதல்ல ஒரு சுத்த விட்டுடலாம். அப்போ தான் கொஞ்சமாக மஞ்சி வரும். இந்த சமயத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துடலாம். மீதி இருக்கிற பாசி பருப்பெல்லாம் நம்ம ஊற வச்சு எடுத்த பாசி பருப்பெல்லாம் முழுசாக அரைச்சி முடிச்சாச்சுங்க. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சுக்கலாம். 800 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். அதில் 800 ml தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இது சுகர் கரைஞ்சி கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ சுகர் சிரப் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ முழுசாக சர்க்கரைலாம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த சைடில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம், சர்க்கரை மேலே இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி வர்றதுக்காக. இந்த சுகர் சிரப் திக்காகணுன்றலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம போட்டிருக்கிற சுகர் முழுசாக கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். முழுசாக கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாசிப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மூங் தாலை முழுசாக சேர்த்துக்கலாம். இதில் அதாவது பாசிப்பருப்பை முழுசாக சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், கட்டி வராமல் பார்த்துக்கணும். அதனால் முழுசாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். நம்ம பாசி பருப்பை சுகர் சிரப்பில் சேர்த்ததுக்கப்புறம் கெட்டியாகி வந்துட்டு இருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது கொஞ்சம் கெட்டியாகி வர்றப்போ அந்த சமயத்தில் நம்ம நெய் சேர்த்துக்கணும். இப்போ ஒரு 200 ml நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். திரும்பவும் கெட்டியாகி வரும், அப்போ நெய் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், அல்வா நல்லா திரண்டு வந்துட்டு இருக்கு. இது நமக்கு கலர் மாதிரி வரணும், அந்த பாசி பருப்பு கலர்லேயே வரணும். இந்த மாதிரி விடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா அது கலர் மாதிரி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன்னு தெரியும். இப்போ பார்த்தாலே தெரியும், திரும்பவும் கெட்டியாகி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 300 ml நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த அல்வா கூட நெய் சேர்த்து கிண்டுறப்போ அவ்வளோ அருமையாக ஸ்மெல் வந்துட்டுருக்கு. சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். நம்ம அந்த அல்வாவை சாப்பிட்றப்போ அந்த நெய்யோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ திரும்பவும் கெட்டியே வந்துருச்சு. இப்போ ஒரு 300 ml நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு விடாமல் கிண்டலாம். அது கலர் மாதிரி வரணும் இன்னும் கொஞ்சம், அதனால விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாதிரி வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் வந்த உடனே நம்ம இறக்கிடலாங்க. அல்வா முழுசாக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், முழுசாக அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. நெய்யும் வெளியே கக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக முந்திரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ நெய்யெல்லாம் வெளியே விடுது பார்த்தீங்களா. இப்போ அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அருமையான மூங் தால் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். முழுசாக மிக்ஸ் ஆகிறவளவு மிக்ஸ் பண்ணிவிட்டுலாம். அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், முழுசாக ரெடியான மூங் தால் அல்வா பாருங்கள், அருமையாக இருக்குது. பார்க்கவே சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இருந்ததுன்னுட்டு.
ஓகே மக்களே, ரொம்பவே சூப்பரான மூங் தால் அல்வா செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சிக்கலாம், நம்ம வீடியோ பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.